ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப மொறுமொறுப்பானதுமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் புழுங்கரிசி, அப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம அதில் சேர்த்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதே நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கும் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதையுமே ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச அந்த விழுதியுமே நம்ம மாவு கூட சேர்த்து விட்டுடலாம். எந்த கொரகொரப்பும் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இது கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் கூட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கோம். கூடவே கொஞ்சம் புதினா அதையுமே குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது இனி மசாலா நம்ம சேர்த்திடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சீரகம் அதோட தூள் சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்தி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையுமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அரிசி உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம தனித்தனியாக தானே அரைச்சிருக்கோம். அதனால் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்மளோட பலகாரம் ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ இப்படி நம்மளோட இட்லி மாவு அதோட கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் கூட கெட்டி பதத்துக்கு நமக்கு இருக்கணும். நம்ம கையில் எடுத்து நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி நம்ம குட்டி போண்டாவாக தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதனால் இப்போ கையில் பாருங்கள் இப்படி பிடிக்கிற மாதிரி நமக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை ரெடி பண்ணும்போதே அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது குட்டி குட்டியாக நாம் இப்போ அந்த ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது போடும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டு நல்லா ஆயில் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு அடுப்பு மாற்றிக்கோங்க. இப்போது மாவு எல்லாத்தையுமே குட்டியாக போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதையே திருப்பி போட்டுடலாம். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலராக ஒரு எல்லோயிஷ் கலராக உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இதெல்லாம் நமக்கு இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்ற போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும். அதையே டச் பண்ணுங்கள். அப்போ தான் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதே எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இப்போ மற்றபடி எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஈஸி தானே. நம்ம வீட்டில் இருக்க அரிசி உருளைக்கிழங்கு புதினா அதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு ஐட்டம் தான். அதை வச்சு நம்ம ஈஸியும் கிறிஸ்பியானதுமான ரொம்ப டேஸ்டியான நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஒரு தட்டு நிறைய நமக்கு நம்மளோட அழகான ஸ்நாக் ரெடி ஆகியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது. பாருங்கள் மேலால் ரொம்ப கிறிஸ்பியுமே உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற லைக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் இன்னும் நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் மாயிட்டு வரேன். டாடா, பாய்.